எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, ஒரு 2 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஒன்று இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக. இன்னொன்று நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. முதல்ல இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசிடலாம். நான் ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு விஷயத்தை கான்ட்ரவர்சியாக மாற்றி அது தப்பாக 2-3 பேர் பேசுகிறேன்னொடனே நான் ட்வீட் போட்டுட்டேன். எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு, நான் ஏங்க மக்களை போய் அப்படி பேச போகிறேன், நான் ஏன் மக்களை போய் அப்படின்னு நினைக்க போகிறேன். தெரு நாயிலிருந்து வீடு வரைக்கும் புரிதலை பற்றி பேசணும்னு நினச்சேன். நான் பாட்டு ட்வீட் போட்டு எழுத்துப்பூர்வமாக போட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனு, நண்பா நீ இதுக்கு ஒரு வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், எல்லாம் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு உன்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அதான் ஒரு தடவை ட்வீட் போட்டுட்டான்ல, விட்டு நம்ம அதுக்கு போய் சும்மா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. தப்பு நம்ம பண்ணால் பரவாயில்ல, நம்ம தான் பண்ணலையே அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் ஃபோன் போட்டு, நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கங்கே வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்கள் இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது ரொம்ப தப்பாக போய்ட்டுருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. என்னடா இது எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டுக்கு போனால் வீட்டில் அம்மாவும் அப்செட்டில் இருக்காங்க. இதுக்கு தான் நான் ஒன்று அரசியலுக்கு போவானு. நான் ஐயோ இது ஏதோ ரொம்ப தப்பாக இருக்குது போல். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்தா, நம்ம சொன்ன எண்ணங்கள் வேறு, இவங்க தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னும் போது, எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பையன் ஒருத்தர் இருக்கார் என்னுடைய ட்ரஸ்ட்டில். அவர் பேர் ராஜகோபால். அவர் ஒரே ஃபோனில், அங்கிள் நீங்கள் இதுக்கு ஒரு ட்வீட் போட்டு ஆகணும், நீங்கள் அந்த ராஜகோபால் யாருன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் பசங்களை டான்ஸ் ஆட வைக்கிறாருன்னு மேலோட்டமாக பார்த்துருக்கீங்க, பசங்களை படிக்க வச்சுருக்காங்கன்னு மேலோட்டமாக பார்த்துருக்கீங்க, அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, இவங்களை படிக்க வைக்கிறாங்க, மாஸ்டர் பர்த்டே கேக் வெட்டுறாரு, இது மட்டும் தானே பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவங்கள நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படின்றதெல்லாம் அப்போல்லாம் ரீல்லாம் இல்லை. இப்போ சொல்கிறேன், ஒரே ஒரு பையனுடைய அவர் எப்படி சேர்ந்தார், அவருடைய கஷ்டம் என்ன, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவர் இப்போ எந்த நிலைமையில் இருக்கார், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் அவர் எப்படி விடாமல் இருக்கன்றதை அந்த பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறவாங்க. இவர் பேர் தான் ராஜகோபால். இந்த வீடியோவில் பேசியே அவனுன்ற முடிவில் வந்திருக்காரு. இவர் நிறைய ஆசைப்பட மாட்டார், ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டால் செஞ்சிடணும், எல்லாம் கொஞ்சம் கோவம் வர அவருக்கு. இவர் யாருன்னு முதல்ல நான் சொல்கிறேன். இவர் சேர்ந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட சேர்ந்தார். எப்படி தெரியுமா சேர்ந்தார்? நைட் நான் படுத்துட்டு இருக்கேன், ஒரு 11 மணிக்கு சொல்கிறாங்க, கீழே உங்கள் வீட்டு கீழே யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க சார், உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க 11 மணி ஆயிடுச்சு, காலையில் வர சொல்லுங்க அப்படின்னு. ஒரு சிலர் படிப்புக்கு ஹெல்ப் கேட்டு வருவாங்க, இந்த ஆர்ட் ஆப்ரேஷன் ஹெல்ப் கேட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சி, சரி படிப்புக்காக தான் வந்திருப்பாங்க நான் நினச்சிக்கிட்டு காலையில் வர சொல்லுங்கன்னு சொல்கிறேன். இல்லை அப்பா அம்மா இல்லை, யாருமே இல்லை, ஊர்லேருந்து உங்களை நம்பி வந்துட்டாராம், ஸோ உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுங்கிறார். கீழே போய் பார்த்ததும் தான். அப்போ இவர் கொஞ்சம் நடப்பார், நல்லா நடப்பார். கொஞ்சம்னா பெண்டாய் நடந்து போய் வர அளவுக்கு இவரால் முடியும். போய் பார்த்தேன், அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி, அப்படியே கலங்கி என்னை அப்படியே கட்டி பிடிச்சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர். ஸோ அந்த அணைப்பிலே எனக்கு ஃபீல் ஆச்சு, இது வலி உள்ளே ரொம்ப இருக்குது, அவருக்குள்ளே நிறைய வலி இருக்குதுன்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏடாக நானும் உட்காந்து கேட்டேன், இல்லை சார் எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை யாரும் இல்லை, என்னால் கொஞ்சம் தான் நடக்க முடியும், எனக்கு நீங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன் சார், நான் இங்கேயே உங்கள் கூடவே தங்கிக்கிறேன் சார், உங்களை பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு அப்பாவா அம்மாவா இருந்து நீங்கள் என்னை பார்க்கணும் சார் அப்படின்னு. அந்த நைட் டைமு, அவருடைய பேகு, நடக்க முடியாத ஒரு சூழல் அப்படியே பார்த்து, அப்போ தான் நான் ஆரம்பித்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்களை எப்படி சேர்த்துக்கிறது உள்ள, குழந்தைங்க கூட போய் எப்படி நம்ம இவங்கள மிக்ஸ் பண்ணுறது, இந்த டவுட்டெல்லாம் இருக்குது மைண்டில், இதெல்லாம் ஓடுது. எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, இவர் பெரியவராக இருக்கார், எப்படி உள்ள இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூட யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் எது நடந்தாலும் இல்லை, கடவுள் அமைச்சிருக்காரு, அவ்வளோதான், சேவையே கடவுள், வாங்க நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் டைம் சாப்பாடு போடுறோம் வீட்டில். அந்த பசியில் அவர் சாப்பிட்டது அதெல்லாம் கூட இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பசியில் சாப்பிடும்போது கண் கலங்கிட்டே இருந்தார், அவ்வளோ பசியில் இருந்தார் அவர். ஸோ இவருக்கு கீழே ஒரு ரூம் கொடுத்து, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு ரூம் கொடுத்து, இவருக்குன்னு ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்து, குழந்தைங்கள்லாம் உள்ளே இருப்பாங்க, இவர் மட்டும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரூம் கொடுத்து இங்கே தங்குங்கன்னொடனே அவர் அழுது எல்லாம் பயங்கர ஹாப்பியாக ஸ்டே ஆகிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே காலம்போது என் கூடவே இருக்காரு, ஹாப்பி, எல்லாமே மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய பேர் போகிறது இதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஆஃபீஸில் உட்காரோன்னா இவர் ரூம் பக்கத்துலேயே இருந்ததால் நான் என்ன சொன்னேன்னா, கண்ணா நம்ம ரூம் நம்ம மேலே மாற்றிக்கலாம், ஏன்னா ஆஃபீஸ் இருக்குது, உங்களுக்கும் தூங்கணும், டிஸ்டர்ப் ஆகும், நிறைய க்ரௌட் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேஷுவலாக, நம்ம பிள்ளை தானே, நீ மேலே எடுத்துக்கிடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். திடீர்னு நைட்டு ஃபோன் வருது,
ராஜகோபால் கழுத்தை அறுத்துக்கிட்டாரு, அவருக்கு ரத்தம் ஊற்றுதுன்னு. என்னன்னு புரியல. நானும் ஒய்ஃபு எல்லாம் பதறிச்சுட்டு ஓடணும். போய் பார்த்தா ஒரு பிளேடில் எடுத்து கழுத்தை அறுத்துட்டு இருக்காரு. என்னன்னு ஒர்க்கர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கீழே ரூம்லேருந்து மேலே மாற்றிட்டீங்களா அப்படின்னு. பார்க்கறதுக்கு தான் இவர் விளையாட்டு போல மாதிரி இருப்பார், அமைதியாக இருப்பார், பயங்கர வால் இது. உடனே நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சூழலை கொஞ்சம் நினச்சி பாருங்கள. இதெல்லாம் இல்லாமல் நான் நார்மலாக நிம்மதியாக படம் பண்ணணுமா, வந்தோமா, எக்ஸசைஸ் பண்ணணுமா, தூங்கணுமா அப்படின்னு நான் இருந்திருக்கலாம்ல. மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் தானே. இந்த ஒரு பையனுக்கே எப்படி நைட்டெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அவருக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகும்னு பயந்து, அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து எதுவும் ஆகலன்னு கண்ணா இப்படி பண்ணாதுன்னு அதுக்கப்புறம் தான் அவரே புரிஞ்சுக்கிட்டார். ஒரு மாதம் மேலே இருந்தவுடனே, ஆமாம் மாஸ்டர் கீழேன்னா எல்லாம் வந்துட்டு போவாங்க, எனக்கு தூக்கமே இருக்க, மேலே நிம்மதியாக இருக்கு மாஸ்டர், ஹாப்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி பசங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பையனுக்கே இந்த ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், நல்லா நடந்திருந்த பையன் வெளியே போகாதுன்னு சொன்னால் என்ன கேட்காம ஏதோ வெளியே போயிருக்கார். ஏதோ ஒரு இடத்துல போய் விழுந்து பேக் போன்னு அடிபட்டுருச்சு. அவ்வளோதான், ஆப்ரேஷன் பண்ணாதான் இவரால் உட்காரவே முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு ஹாஸ்பிட்டல் நான் டிசைட் பண்ணி ஆப்ரேஷன் போனாலும் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன், நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கன்னு சொன்னார் அவர். ஏன்டா அது காவேரி ஹாஸ்பிட்டலில் அந்த டைமில் வந்து கலைஞர் ஐயா இருக்கார்ல, அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இவர் அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் தான் சிஎம்லாம் இருக்காங்கல்ல, அதான் பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே தான் எனக்கு வேணும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, தம்பி போல புள்ள மாதிரி வந்துட்டாரு. அதே காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்க ஒரு டாக்டர், இப்போ டாக்டர் பேர் என்ன கண்ணா? ஷாம் சுந்தர் டாக்டர். இப்ப கூட போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, இப்ப கழுத்துக்கு அவர் ப்ராப்ளம், இப்ப போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு ஆபரேஷன் எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காவேரி ஹாஸ்பிட்டலே போய் இவருக்கு ஆபரேஷன் பண்ணி, இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணணும்னு சொல்லியிருந்தா கீழே விழுந்தது போட்டிருக்கணும், ஆபரேஷன் டாக்டர் எப்படி பண்றாருன்னு போட்டிருக்கணும். ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்தது, அதுதான் ஆபரேஷனுக்கு அப்புறம் இவரால நடக்க முடியாது, ஒரு ஆளை போட்டு தான் பாத்துக்கணும்னாங்க. அப்புறம் இவருக்கு ஒரு அம்மா வேலைக்கு ஆளை போட்டோம் இவரை பாத்துக்கிறதுக்கு வீட்டுல. இதெல்லாம் என் சொந்த வீட்டுல வளர்க்குறேங்க, நான் ஃபர்ஸ்ட் வாங்கின வீட்டுல வளர்க்குறேன். ஆமா, இதெல்லாம் என்ன சர்வீஸ், மக்களுக்காக பண்றது. மக்கள் பணத்தால் தான் நான் நல்லா இருக்கேன். மக்களை போய் நான் தப்பா பேசுறேன்னு சொன்னோன்னே வலிச்சிருச்சு. எங்க அம்மாவே வீட்டுக்கு போற அழுதுட்டாங்க, இதுக்கு தான் நீ அரசியலுக்கு போவானான்னு சொன்னேன். ஒரு பையனுக்கு எப்படின்னா எத்தனை பிசிக்கல் சேலஞ்ச் நீங்க பார்த்துருப்பீங்க, என்னெல்லாம் நடந்திருக்கும் என் லைஃப்ல. அதை விட 60 குழந்தைங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம். ஒரு குழந்தைக்கு கொரோனா வந்து எல்லா குழந்தைக்கும் கொரோனா வந்து. இப்பதான் வந்து ட்ரஸ்ட்ல எல்லா பசங்களும் பெருசாயிட்டாங்க, ஒரே ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடாதுன்னு பசங்க அங்கங்க படிக்க வச்சு அவங்க பாட்டி வீட்லயே அங்கங்க இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃபாதர்ஸ் டே வந்தது. நான் வளர்த்த குழந்தைங்க எல்லாரும் எனக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னும் நம்ம இங்கே தானே வளர்ந்தோம், அப்பா தானே வளர்த்தாருன்னு என்னை பார்த்து இந்த பூச்செண்டு கொடுக்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனுடைய அன்பு பார்த்தீங்கல்ல, யாருக்காவது கிடைக்குமா? ஸோ இதெல்லாம் மக்களுக்கு மேலே வச்சுட்டு இருக்க அன்பு மட்டும்தான். நீ பேசணுமா? என்ன பேச போற? அதான் நான் அங்கிள் சொல்லிட்டேன் உன்னை பற்றி எல்லாமே. இல்லை, நான் உண்மையாக சொல்லணும். சரி சொல்லு. இது வந்து யார் நம்ப மாட்டாங்க. இப்போ நான் வந்து பாதிக்கப்பட்டவன். சரி சொல்லு. நீங்க எப்படி பார்த்துட்டீங்கன்னா அந்த கடவுளுக்கும் எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். இது நான் வந்து மக்கள் மாதிரி உங்களுக்கு நான் உண்மையாக சொல்றேன். நான் கும்பல அனைத்து கடவுள் மேலானேயும் என்னை பெற்ற அம்மா மேலானேயும் சொல்றேன். இந்த பின்னாடி நிற்காதுல்ல, இவர் எங்க சார் மட்டும் இல்லை, எனக்கு அம்மா அப்பா எல்லாமே இவர் தான். அப்பா பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு என்னை வந்து நான் இப்படி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு எங்க அம்மா என்னையும் அனாதையை விட்டுட்டாரு. எங்க அம்மா என்னை விட்டு போனதுக்கப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழ போறோம் அப்படின்னு ரொம்ப தயக்கமா இருக்கு. இது நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நான் பேசுனேன். இங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? இல்ல டே ஆமா, இதெல்லாம் அழக்கூடாது. நீ ஸ்டாப் பண்ணி பேச வேணாம், நீ பேச வேணாம். இல்ல, நான் பேச ஆகணும். உனக்கு அடைக்கண்டா, தொண்டை அடிச்சுன்னா பிரச்சனை வரும். என் உயிரை போனாலும் பரவாயில்ல, என்ன என் உயிருக்கு கொடுத்து நீங்க இப்போ எங்க அம்மா எங்க எப்படி 10 மாசம் சுமந்து பெற்றாங்களோ அது மாதிரி இப்போ நான் உயிரோட உங்க முன்னாடி இருக்கேன்னா இந்த இவரு கொடுத்த தைரியமும் இவரு கொடுத்த 10 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் நான் இப்போ உட்காந்துருக்கேன். இன்னொரு தகுதிக்கு அவ்வளோ கூடிய ஹாஸ்பிட்டல் நான் போய் ஆப்ரேஷன் பண்ணது கனவு கூட நினைக்க முடியாது. ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கும் போது அவங்க சொந்த பண்ணோம் ஏதாவது வந்து பார்ப்பாங்க, ஆனால் என்னையாலும் வந்து பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் என் மாசு அந்த ஒரு கோலை கூட தெரியாம டெய்லி வந்து பார்ப்பாரு. போதும் உங்க பேர் ஆல்ரெடி கழுத்து வலியில இருக்க, ரொம்ப பேச எமோஷனல்லாம்
உங்களை கிட்ட போய் சொல்றது இந்த உலகத்துக்கு நான் வந்து நீங்கள் எப்படி சொல்லி நான் போனால் கூட பரவாயில்ல. ஏன்னா உங்களை எல்லாரையும் தப்பாக பேசுகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க கண்ணா, அதெல்லாம் மக்கள் தப்பா பேசல, தப்பா பேசுற மாதிரி பண்றாங்க. நான் சொந்த வீட்டை கூட எங்களுக்காக கொடுத்துட்டு ஒரு வாழை வீட்டில் போயிருந்தாரு. இந்த காலத்தில் அப்படி யாருங்க செய்வா? இந்த ஒரு பையனுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்க, எத்தனை குழந்தைங்க வளர்த்துருப்பேன், எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பேன். எனக்கு ஒன்றே ஒன்று பண்ணுங்க, எங்கள் அண்ணன் தப்பாக பேசியிருக்க மாட்டார், யார் என்ன தான் சொன்னாலும் அவர் இதை பண்ணியிருக்க மாட்டார்ன்ற சப்போர்ட் மட்டும் எனக்கு போதும். ஏன்னா எங்கள் அம்மாண்ட இவ்வளோ கெஞ்சி எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லி விஜய் சார் வந்ததால் ஒரு நம்பிக்கை வந்து அம்மா போன்னு சொன்னாங்க. இப்போது இந்த விஷயம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ இந்த கான்ட்ரவர்சி, அப்போத்துலேருந்து அம்மா மறுபடியும் பார்த்தியா நான் இதான் சொன்னார். ஏன்னா அம்மாவுக்கு 70 வயசு ஆகிடுச்சுப்பா, அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. அம்மா ஒரு சிலர் தான் வீடியோ போடுறாங்க, பொதுமக்களுக்கு ஒன்றுமே இல்லை நம்ப மாட்டாங்கம்மான்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வயசானவங்க நம்ம போய் எழுத்தும் பேச முடியாது. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன், இன்னும் எல்லாத்துக்கும் அம்மா 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 அம்மான்னு. அம்மா தானே சார் எனக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு ரசிகை, எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு குரு, ஃபஸ்ட்டு டீச்சரு, அதுக்கப்புறம் என்னுடைய தெய்வம், என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, எல்லாமே என் வாழ்க்கையில் தாய் தாங்க. தாய் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைங்க. நான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என் தாயுடைய ஆசீர்வாதம்னா நான் வந்து இருக்க முடியாது. நான் பேசினா தாயின்னு வரும், அது வரலன்னா தான் தப்பு. நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் தாய் தாய் தாய், நான் அப்படி தான். அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட கேட்குறீங்க, ஏன் வர்றதுன்னா வர வேண்டியதானே, ஏன் மக்கள்கிட்ட போய் கேட்கணும்? மக்கள் திருப்பி மகிழ்ச்சியும் திருப்பின்ட்டு இருக்குல்ல. மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. நான் மற்றவங்க கேட்க மாட்டாங்க, நான் கேட்பேங்க. என் சொந்தத்தை எல்லாரையும் கேட்குறேன், அதுமாரி மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா என்ன தப்பு? ஏன்னா அவங்க தான் என்னை வாழ வச்சாங்க, அவங்க தான். ஒரு வேளை வந்து லாரன்ஸ்னா நீ அரசியலுக்கு வராத, ட்ரஸ்ட் விஷயமே போதும்னு ஒரு வேளை அவங்க நினச்சிருந்தா கேட்குறதுல என்ன தப்பு? அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதுல என்ன தப்பு? இனிமேல் நான் கேட்டு தான் பண்ணுவேன். 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் அரசியலுக்கு வந்துடலாமா? மாற்றுத்திறனாளிக்கு 2 பேருக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டா அரசியலுக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் 4 பேருக்கு சாப்பாடெல்லாம் போடலாங்க. பார்த்தீங்கல்ல, ஒருத்தருடைய லைஃபையே வளர்த்து எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அரசியலுக்கு நான் வந்த அப்புறம் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறேன், இன்னும் வரேன்னு கூட சொல்ல. அதுக்குள்ளே அப்படி பேசாதீங்க. 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அரசியலுக்கு வந்துடுறேன். நான் என்னுடைய கஷ்டம் ரொம்ப பெரிய கஷ்டங்க, ரொம்ப வலி இருக்குது எனக்குள்ளே. நான் நிஜமாக உழைச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன்னாடி ஏதோ பேசிட்டீங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இப்போவாது என் கஷ்டம் புரிஞ்சிருக்கும். இனிமேல் அப்படி யாரும் தப்பாக பேசாதீங்க. இந்த திருச்சி கிழக்கு தொகுதி, ஸோ நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா திருச்சி தொகுதியில் லாரன்ஸ் மாஸ்டர் நிற்கிறாரு. நிறைய பேர் அண்ணா நீங்கள் வாங்கண்ணா, நீங்கள் வந்தால் நாங்கள் ஓட் போடுறோண்ணா, வெல்கம்ண்ணா, இதெல்லாம் சொல்கிறீங்க. நான் ஷூட்டிங் போகிற இடத்துல நான் ஏதாவது ஆஃபீஸ் போனால் கூட வாங்க எம்எல்ஏ சார் திருச்சி தொகுதியில் நிற்கிறீங்களா, எல்லாருமே சந்தோஷமாக கூப்பிட்டீங்க, அன்பாக கூப்பிட்டீங்க. உங்கள் அன்புக்கு எல்லாருக்கும் நன்றி. பட் அது எது தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, என் மனசில் இருக்குதான் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். நான் திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா, இல்லை விஜய் சார் எப்போது ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? விஜய் சார் வீட்டில் இன்னும் எத்தனை பேர் திருச்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ நம்மளுக்கு என்ன தெரியும்? அது விஜய் சார் டிசைட் பண்ணணும். விஜய் சார் யார் நிற்க வைக்கிறாங்களோ யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. ஸோ அந்த இடத்துல போய் நான் போய் நிற்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. யாரோ ஒருத்தர் விதை போடுவாங்க, அங்கே செடி முளைக்கும், அதுக்கு வேலி கட்டுவாங்க, அதை பாதுகாப்பாங்க. ஒரு மரம் ஒன்று வரும், அந்த மரத்தில் ஒரு பழம் வரும், அந்த பழத்தை நான் எடுத்து சாப்பிட்ணுமா, விதை போட்டவங்க சாப்பிட்ணுமா? ஒரு வேளை நம்ம போய் சேரணும்னா எப்படி தெரியுமா சேரணும்? ஃபஸ்ட்டு உறுப்பினராக போய் சேரணும். உறுப்பினராக சேர்ந்து அந்த கட்சிக்காக 3 வருஷம் உழைக்கணும், 4 வருஷம் உழைக்கணும். கட்சியுடைய எல்லா நலத்திட்டங்களையும் எத்தனை போய் வெளியே சொல்லணும். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. உழைக்கணும். அப்புறம் கட்சி மேலிடம் பார்த்து சிஎம் பார்த்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு போஸ்ட்டு கொடுத்தா அந்த போஸ்ட்டில் நம்ம இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அது தர்மம். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய நிலைப்பாடை சொல்கிறேன். நான் எதுக்கு அரசியல் வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன், யார் கூட போக போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன், எனக்காக இல்லை. எப்படி தான் ஹெல்ப் கேட்க போகிறேன்? கலைஞர் ஐயா இருந்தார், அவர் இருக்கும்போது நான் ஒரு சில குழந்தைங்கிட்ட ஆப்ரேஷனுக்கெல்லாம் ஹெல்ப் கேட்டேன், அவரும் பண்ணார். அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார்,
அவர்கிட்ட இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்க மல்லர் கம்பம் கற்றுக்கிட்டாங்க. மல்லர் கம்பம்னா ஒரு கட்டையை வச்சுட்டு அதுக்குள்ளே டான்ஸ் ஆடுறது கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஷோஸ் எல்லாம் வேணும்னு அவர் நம்பர் என்கிட்ட இல்லை, கேட்டு வாங்கி ஒரு வீடியோ அனுப்பிவிட்டேன், அவ்வளோதான். அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்டாலின் சார் சிஎம் சாருக்கு இதை அனுப்பி கேட்ட ஒரு வாரத்தில் சிஎம் சார் முன்னாடி ஆட வச்சுட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அன்புமணி ராமதாஸ் சார் பண்ணியிருக்காரு. நிறைய குழந்தைங்க ஆப்ரேஷன், அவர் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது, நீங்களே நடிகராக இருக்கும்போது நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தேன், நீங்களே உங்கள் சொந்த காசு போட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய காப்பாற்றி கொடு. நடிகராக இருக்கும்போதே ஒரு குழந்தைய காப்பாற்றிங்க, இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, தைரியமாக அந்த உரிமையோடு கேட்பேன். ஒரு 1000 குழந்தைக்கு பண்ணு, 1000ன்னா நீங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் உங்கள் மினிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லி. அது உரிமையோடு வந்து நான் போய் கேட்குறதில்ல, நியாயம் இருக்குது. அது சிஎம் பண்ணும்போது அதை வெளியே வந்து சிஎம் எனக்காக என் நண்பர் வந்து இத்தனை ஆப்ரேஷன் பண்ணார், இத்தனை குழந்தைங்க இந்த ஹெல்ப் பண்ணாருன்னு அப்போ பெருமையாக சொல்லிக்கலாம். நம்ம அதுக்குன்னு ஃபீல் பண்ணுறாதீங்க. அண்ணன் அரசியலுக்கு வரமாட்டார் போல். திருச்சி கிழக்கில் தான் நிற்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேற எங்கேயும் நிற்கலன்னு சொல்லல. நிற்போம் பொறுமையாக, அடி மேலே அடி எடுத்து வச்சு. அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். என்ன காய்கறி கடையாக போய் வாங்குறதுக்கு? இவ்வளோ நாள் நம்ம உழைச்சி காப்பாற்றி வச்ச பேரெல்லாம் ஒருத்தருக்கு போய் சரண்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக உழைக்க போகிறோம்னா அங்கே நம்மளுக்கு சீட்டு வேணாம், எதுவும் வேணாம், மரியாதை. எங்கே நம்மளுக்கு மரியாதை நல்லா கிடைக்குதோ, யார் கூட போய் சேர்ந்தா மக்களுக்கு நல்லது நடக்குமோ எல்லாம் திங்க் பண்ணி அழகாக பண்ணுவோம். ஏதோ ஈஸியாக கிடைக்குதுன்னு எம்எல்ஏ சீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு, இல்லை மினிஸ்டர் சீட்டில் உட்காந்துட்டு பதவி அனுபவிக்கிறதுக்காக வருவானா, என் சுயநலத்துக்காக வரேனா, இல்லை மக்கள் பின்னாடி வந்து நிற்கிறேன், மக்கள் பிரச்சனைக்காக நான் வரேன். மக்கள் பிரச்சனைக்கு வர்றது தானே இங்கே கரெக்டான ஒரு விஷயம். இப்போ ஏதோ ஆசைக்கு ஏதோ கூப்பிட்றாங்க, இப்போ நம்ம போயிட்டு பதவியை அனுபவிக்கலான்றது தப்பு இல்லைங்க. அதுதான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கேன், நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்கேன். மக்கள் பிரச்சனைக்காக நம்ம வந்து எங்கே போகணும், யார் கூட போகணும், எப்படியாப்பட்ட அரசியலை கையில் எடுத்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத நல்லா திங்க் பண்ணி பொறுமையாக நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். 2 படம் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. சர்வீஸ் இஸ் காட், மாற்றம் சேவையே கடும். பாய்.